ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ்லங்க. துபாயில் உள்ள ஒரு பகுதி துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ், டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு அழகான ஒரு பார்க்கில் சூப்பராக க்யூட்டாக பசுமையாக அவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பசுமை. ஆனால் வெளியில் டெம்பரேச்சர் 40-42 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பார்க்குக்கு வந்தோடனே இந்த பார்க்கில் உள்ள அந்த காற்று, அதுக்கப்புறம் இங்கே உள்ள இந்த வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தினால காற்று வருதா இல்லை காற்றுல வேப்ப மரம் அசைந்தாடுதா அப்படின்னு தெரியல. ஒரு அற்புதமான ஒரு அமெனிட்டிஸுங்க. ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸில் உள்ள ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு பார்க்கில் தாங்க இருக்கேன். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோடய பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வெல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் வெல் மெயின்டைன்டு பார்க்காக இருக்குங்க. தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க சின்னதாக அழகாக. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே இந்த வேப்பமரம் தாங்க நம்ம ஊர் எஃபெக்ட்டு. வேப்பமரம் பாருங்கள், எங்கெங்கு காணினும் பசுமை, கண்கள் பார்க்கும் இடமெல்லாம் அற்புதமான பசுமைங்க. டேஷிங் லஷியஸ்னஸ், டேஷிங் க்ரீன், எவர் க்ரீனுங்க. இங்கே பாருங்கள், பார்க்குற பக்கம்லாம் வேப்ப மரங்க. வேப்ப மரம்னாலே நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப இதமான ஒரு உணர்வு. அது ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள மரம். நம்ம ஊரில் உள்ள சாதாரணமாக எங்கே பார்த்தாலுமே தென்படுகின்ற அற்புதமான மரம். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பக்கத்தில் வந்து ஆக்சுவலாக இங்கே அந்த ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி இங்கே பாருங்கள், நல்லா இந்த வெல் மெயின்டைன்டாக இருக்குங்க இந்த பார்க்கு. உங்களுக்கே தெரியுது, ஒரு பறவை ஹூப்புன்னு சொல்லிட்டு ஒரு பறவைங்க. இந்த பறவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. பார்த்தீங்களா, தலையில் கொண்டை வச்சுருக்கு பார்த்தீங்களா? வா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது நல்ல ஒரு பறவை என்னங்க, ஹூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, HOOPOE. க்யூட்டாக அது மேய்ஞ்சிட்ருக்கு, அதனுடைய இறையை தேடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக செம க்யூட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை அற்புதமான ஒரு பார்க்குங்க. வேறு ஒரு விஷயத்துக்காக வந்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்தாச்சு. ஆக்சுவலாக சரி, ஒரு 3/4 மணி நேரம் சீக்கிரம் வந்தாச்சு. பக்கத்தில் டிஎஸ்ஓவுக்கு வந்ததுனால டிஎஸ்ஓவுக்கு பக்கத்தில் என்ன பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த பார்க் இருந்ததுங்க. சரி, நம்ம இங்கே வந்துடுவோம். இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததில்ல. டிஎஸ்ஓவுக்கு பல தடவை வந்திருக்கோம் இந்த வேலைக்காக. ஆனால் இங்கே உள்ள பார்க்கை வந்து நான் பார்த்ததில்ல. துபாயோட மற்ற பார்க்ஸ்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், இந்த பார்க்கை பார்த்ததில்ல. சரி, இந்த பார்க்கை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்ததுக்கு ஒரு அற்புதமான ஒரு சென்சேஷனல் பிளேஸாக இருக்குது. அற்புதமான பிளேஸாக இருக்குங்க. பாருங்கள், சுற்றிலும் இங்கே பாருங்கள் ஃபுட்பால் கிரவுண்டு, அற்புதமான ஒரு அமெனிட்டிஸோட நல்லா ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், வாவ், பூக்களினுடைய அழகு. இங்கே பாருங்கள், வண்டு, பூவுக்கு பக்கத்தில் வண்டு க்யூட்டாக இருக்குல்லங்க வண்டு. செம, வாவ், செம க்யூட்டாக இருக்குங்க. ஸோ ஸ்வீட். வண்டு தேனை குடிச்சிட்ருக்குங்க. அது அதனுடைய உணவு, அதனுடைய வேலை செஞ்சிகிட்ருக்கு. ஃபீடிங் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. அழகான பூக்கள், ஓகேங்களா, அழகான இந்த அமெனிட்டிஸு. இங்கே பார்த்தாலும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக குப்பை தொட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பார்பெக்யூலாம் வந்தால் போடுறதுக்காக இந்த பாருங்கள், பார்பெக்யூ போடுறதுக்கு நம்ம வந்து ஹேண்ட் ஹெல்டு பார்பெக்யூஸ்லாம் எடுத்து வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கேயே பார்பெக்யூ போடுறதுக்கு இந்த மாதிரி மாடம் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வச்சு நம்ம மேலே கிரில் மாதிரி கொண்டு வந்து பார்பெக்யூ நம்ம போடலாம். நம்ம ஹேண்ட் ஹெல்டாக வீட்டிலேருந்து நம்ம வெளியிலேருந்து மார்க்கெட்டில் வாங்கி எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதை அசுத்தமாக்கிடுறாங்க, நிறைய ஒரு லிட்டர் ஆக்கிடுறாங்க. பாருங்கள், பார்பெக்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அழகான இடங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். துபாய் சிலிக்கன் ஓயாசிஸில் உள்ள அற்புதமான டிஎஸ்ஓ பார்க் பாருங்கள். பறவைகளினுடைய கிரீச்சொல்லி பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட். இந்த பார்க்கில் வந்து நல்லா அழகாக இப்படி சுற்றி திரிகிறது ஒரு 40-42 டிகிரி செல்சியஸ். ஆனாலும் இந்த பார்க் உள்ளே வந்தவொடனே ஒரு ரொம்ப இதமான ஒரு சென்சேஷனு. இங்கே உள்ள அந்த ஒரு அற்புதமான ஒரு நம்ம உணர்வுகளை வந்து ரொம்ப சந்தோஷமாக்கிடுச்சு. இங்கே ஏன்னா எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது, காற்று அடிக்குது, நிறைய வெஜிடேஷன் இருக்கிறதுனால. அப்புறம் மகிழ்ச்சிக்கு காரணம் வேணுமா என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. சூப்பரான ஒரு வேப்ப மரங்க. வேப்ப மரம்னாலே சூப்பர் தான். எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்குது. இது ரொம்ப பசுமையாக சூப்பராக நிறைய வேப்பங்கொட்டைகள் பார்த்தீங்களா, அற்புதமாக இருக்குங்க. வந்ததுக்கு ஒரு திருப்தியாக ஒரு சூப்பரான துபாயில் உள்ள அற்புதமான ஒரு துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் பார்க்க பார்த்துட்டு நான் வந்த வேலைக்கான நேரமும் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு.
நானும் அப்படியே டாடா பாபாய் சொல்லிவிட்டு இந்த பார்க்குக்கு அற்புதமான பார்க்குக்கு இன்னொரு தடவை வருவோம். டைம் கிடைக்கிறப்போ சவகாசமாக விண்டரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கைஸ், இதை முடிச்சுட்டு பார்க்கை முடிச்சுட்டு துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு நான் வேலையை முடிக்க வேண்டிய அந்த கட்டடம், அந்த ஆஃபீஸ் இருக்கிற இடம் வந்து இந்த கட்டடம் இதுதான், சித் டவர், SIT டவர்னு சொல்லுவாங்க. சித் டவர் மேலே எழுதிருக்கு பார்த்தீங்களா? என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக செம ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கலோசல் லுக்கு, துபாய்க்கே உரித்தான ஒரு அற்புதமான லுக். ஆக்சுவலாக நாங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அதிர்வலைகள் துபாயிலே. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ ஜோன் மாதிரியான கமர்ஷியல் ஏரியா. அதை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீலிங். ரொம்ப கமர்ஷியல், அதே சமயம் ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக சித் டவர் பார்த்தீங்களா? ஓ மை காட், கழுத்து வலிக்குதுங்க இந்த கட்டடத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 100க்கு மேலே ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளோர்லேயும் எத்தனை ஆஃபீஸு டோட்டல் 100க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். DSOவினுடைய அற்புதமான கட்டமைப்பும் அழகான கட்டடங்களும், அற்புதமான நேர்த்தியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அழகான ரோடு, நேர்த்தியான பூங்காக்கள், இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் பாருங்கள். வாவ் இல்லைங்களா? ஓகே காய்ஸ், பாருங்க, பிஸியாக இயங்கிக் கொண்டிருக்கும் அற்புதமான சாலைகள். பார்த்தீங்களா? அப்படியே வாகனங்கள் சரியாக வந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? வேற லெவலில் இல்லை, செம்மையாக இருக்கு இல்லைங்களா? எப்படி ஃபீல் பண்ணுங்க சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எப்படி இருக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். I'll keep posting such beautiful and good contents going forward. Thank you guys for watching. Have a fantastic day ahead. Thank you guys. Peace.